கர்த்தர் மிகவும் நல்லவர் இல்லை? அவர் ருசித்து பார்க்குறவங்களுக்கு தான் கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னு தெரியும். இந்த நாளில் கர்த்தர் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, மகிமையுள்ள வார்த்தையை பேசும்படி அடியானுக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். வந்திருக்க உங்கள் யாவருக்கும், இது வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கும், ஜெபித்த பிரயாசப்பட்ட உங்கள் யாவருக்கும் ஷலோம் என்று சொல்லி சமாதான வாழ்த்துக்களை செலுத்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. செய்திக்கு முன்னால் ஒரு வசனத்தை படிக்கலாம். ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 2:12 படிக்கும்போது கர்த்தர் என்ன பண்றாரு? இரவில சொல்லப்பட வேண்டும் சொன்னார். இவர் அடிக்கப்பட்டது எப்போ? காலை 9 மணி. ஆமென். உயிர் விட்டது எப்போ? ரூத் யாரு அப்படின்னா மோவாப் ஸ்திரீ. இதுல எப்படி இரவு வரும்? கர்த்தர் சொன்னாரு, இதுல பிரமாணம் fulfill ஆகுமா? 10 தலைமுறை இருந்தாலும் என் சந்நிதிக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னார். fulfill ஆகுமா? ஆனால் அப்பேற்பட்ட நிலையில் இருக்கிற அந்த மோவாப் ஸ்திரீ யாருடைய வயலுக்கு வந்திருக்கிறா? போவாஸ். போவாஸ்ன்றவர் வந்து யூதர். அவருடைய வயலில் வந்து தானியங்களை பொறிக்கொள்ள வருகிறார். பொறிக்கொள்ள வந்திருக்கின்ற அந்த ரூத்தை பார்த்து தான் போவாஸ் சொல்கிறாரு, அவருடைய சட்டின் மறைவில் வந்திருக்கிற உனக்கு கர்த்தர் தம்முடைய பலனை தருவதில்லை, நிறைவான பலனை தருகிறவர். அதுபோல தான் நம்ம இந்த நாட்களில் யாரும் முன்னெடுக்காத ஒரு பெரிய செயலை நாம் செஞ்சு கொடுத்தோம். எல்லாரும் மும்மணி தியானம் சொல்லிட்டு தான் சிலுவையில் சொன்னப்பட்ட அந்த வார்த்தைகளை சொல்லி முடிச்சிடுறாங்க. ஆனால் நம்ம ஒவ்வொரு வார்த்தைக்குள்ள இருக்கின்ற அவங்களுடைய திட்டத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நாளை நம்ம வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். உண்மையாலுமே விசேஷித்தவர்கள். அதனால தான் சொல்கிறோம், அவருடைய சட்டின் மறைவில் வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் நிறைவான பலனை தருவார்கள். ஆமென். சரி, சிலுவை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சிலுவை குறித்து தியானிக்கும் போது நமக்கு நாட்கள் பத்தாது. ஏன்னா வேதமே சிலுவை தான். எங்கெல்லாம் ரட்சிப்பு இருக்குதோ அங்கெல்லாம் சிலுவை இருக்கு. சிலுவை இல்லாமல் ரட்சிப்பில்லை, ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. அப்போது எங்கெல்லாம் நமக்கு மீட்பு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வேதத்தில் அங்கெல்லாம் சிலுவை பேக்ரவுண்டில் இருக்கும். சிலுவைன்றது நம்ம வந்து நம்மளுடைய பார்வையில் எங்கே ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னா சுவிசேஷத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அங்கே இல்லை, ஆரம்ப காலங்களிலேயே இருக்குது. அது மறைவாக இருக்குது, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருக்குது. மோசேனுடைய செங்கடல் 2 பிளக்கும் போது அந்த இடத்துல இருக்குது. அதே போல யோசுவா யுத்தம் செய்யும் போது மோசே மலையில் இருக்காரு, அந்த இடத்துல சிலுவையினுடைய நிழல் இருக்கும். இப்படி நீங்கள் வரிசையாக பார்க்க சிலுவையினுடைய நிழலில் வந்துட்டு இருக்கலாம். அதனால் பக்தன் சொல்கிறார், சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்தளை பார்வை. நம்ம எப்பெல்லாம் சிலுவை தியானிக்கிறோமோ அப்பெல்லாம் நமக்கு வந்து இளைப்பாறுதல் கிடைக்கும். சாய்ந்து கொள்ள இடம். நான் ஒரு இடத்துல சொல்லும்போது பெண்கள் அதிகமாக இருக்கிறனால சொல்கிறோம், நம்ம மேரேஜ் ஆகி புகுந்த வீட்டுக்கு போவோம். ஆனால் அவங்களுடைய எண்ணமெல்லாம் எங்கே இருக்கும்? பிறந்த வீட்டுக்கு தான் போகும். அந்த பிறந்த வீட்டினுடைய பெருமையையும் அந்த நன்மைகளையும் அதில் என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் அதை சொல்லும்போது அவங்களுக்குள்ள உற்சாகம், மனம் எப்படி இருக்கும்? அதுபோல தான் நம்ம சிலுவையில் ஒவ்வொரு நாளும் பிறக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பிறக்கும்போது அந்த பிறவியினுடைய அதுபோல தான் நம்ம சிறு வயதில் காலேஜ் பிஹெச்டி முடித்தா கூட இப்போவும் நம்ம இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் லைஃப் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம டீச்சர் பார்த்திங்கன்னா 12th படித்த டீச்சர்கிட்ட கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக அட்டாச்மெண்ட்டாக இருக்க மாட்டாங்க.
ஆனால் எல்கேஜி யூகேஜி அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இருக்க டீச்சர்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. இளம் பருவம். சார் நம்ம மேல 3 கேள்வி. காலம் நேரம் அதிகமாக இருக்குது, நம்ம சிலுவை தியானத்துக்கு போகலாம். இந்த உலகமே இந்த நாளுக்குரிய சிலுவை தியானம் மத்தேயு 27:46 வசனம். ஓசன்னா அப்படின்னு சொல்லி கொண்டாடி ஏற்றுக்கொண்ட அந்த தேவன் அதுக்கு முன்னால் இருக்கிற வசனத்தை படிச்சுங்க. நம்ம மற்றவர்களுக்கு இவர்தான் மெய்யான தேவன் அப்படின்னு சொல்லுவோம். சொல்ல முன் வருதா? முன் வர முடியுமா? தேவன் எதிர்பார்க்கிறார். இவ்வளோ பெரிய காரியங்களை நமக்காக செய்திருக்கிறார். சூப்பர் நேச்சுரலான காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறார். எதுக்காக? இப்போ இந்த வார்த்தை தியானிக்கும் போது கர்த்தர் இந்த வார்த்தைக்குள்ள 5 விதமான காரியங்களை செய்து முடித்திருக்கிறார். 3ஆம் அதிகாரம் 13 5 விதமான மிகப்பெரிய காரியங்களை செய்து வைத்திருக்கிறார். நம்ம 5 தியானிக்க முடியாது, 1 தியானிக்கிறதுக்கே டைம் குறைவாக இருக்குது. இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நீங்கள் வீட்டில் போய் தியானிக்கிறதுக்காக சில விஷயங்கள் சொல்லுகிறேன். சபிக்கப்பட்டவன் என்று அந்த வசனத்துக்குள்ள கிறிஸ்து நமக்காக சாபமாகி 5 தலைப்பு 5 காரியங்களை செய்திருக்கிறான்னு சொல்கிறோம். சிலுவை என்பது அது ஒரு மனிதனுடைய மரணம் அல்ல. சிலுவை என்பது ஒரு மனிதனுடைய மரணம் அல்ல, அது மீட்பின் பயணம், அது திட்டம். அது அப்போது அந்த ரட்சிப்பின் திட்டத்திற்கு அடிப்படை என்ன? சுவிசேஷம். சுவிசேஷம் இல்லாமல் ரட்சிக்கப்பட முடியாது. பவுல் சொல்றாரு, பிரசங்கிக்கிறவன் இல்லாமல் என்றால் அவன் எப்படி? கேள்விப்படுவன் இல்லாமல் எப்படி விசுவாசிப்பான்? விசுவாசம் இல்லாமல் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? அப்போ முதலாவது என்ன வேணும்? சுவிசேஷம் வேணும். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3வது வசனம். கட்டளைகள் 613 கட்டளைகள், 10 கட்டளையே நமக்கு சரியா தெரியும். அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவர் எதுக்கு இங்கே வந்தார்னா, முதல்ல சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு தான் வந்தார். அவரை இந்த சிலுவையில் அவர் செய்து முடித்திருக்கிறார். இது ஒரு முடிவு. 2வது, அவர் சிலுவையில் செய்து முடித்துவிட்டு அவர் இப்போ எங்கே இருக்கிறாரு? அவர் எல்லாராலும் சோதிக்கப்பட்டார், பிதாவுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். அப்போ அந்த செய்தியும் இந்த வசனத்துக்குள்ள இருக்குது. படிங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 3வது வசனம். ஆமென். இப்போ நம்மை சுத்திகரிக்கிறதற்காக செய்து முடித்ததுக்கப்புறம் அவர் எங்கே இருக்கிறாரு? பிதாவுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். அப்போ இந்த வலது பார்சத்துக்கு போகின்ற அந்த கேட்வே, அந்த டோர் எங்கே இருக்குன்னா இங்கே தான் ஓப்பன் ஆகுது. அது இந்த வசனத்தில் இருக்குது. அடுத்தது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த மனுக்குலம் உருவான காலத்திலிருந்து, இந்த மனுக்குலம் அதாவது ஆதாம் காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய மரண காலம் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்துச்சு. அந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல முடியல. அதனால் எல்லாரும் அதுக்கு அடிமையாக இருந்தார்கள். அடிமைப்பட்டிருந்த சூழ்நிலை. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களை அவர் விடுதலையாக்குகின்ற அந்த நிலையும் அதுக்குள்ளே இருக்குது. இன்னொரு விஷயம் அதை சொல்லுங்க, அவர் 7 வார்த்தைகளை பேசினார்னு சொல்கிறோம். ஆனால் 7 வார்த்தைகள் அல்ல, அது வாக்கியம். அது வாக்கியம் மட்டும் அல்ல, அது ஒவ்வொன்றும் பதில்.
ஒவ்வொன்றும் பதில். இந்த பதிலுக்கு இந்த உலகம் காத்து கொண்டிருந்தது. இந்த பதில் தெரியாமல் தான் இந்த உலகமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தது. நம்ம சொல்லுவோம் இல்லை, எல்லாவற்றுக்கும் முடிவு சிலுவையில் அப்படின்னு. அது என்னன்னா இதுதான். அப்போது எல்லாவற்றுக்கும் முடிவு இங்கே தான் இருக்குது. இது ஒரு செயல்படுத்தி முடிச்சிருக்கார். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து படிக்கலாம், 1ஆம் வசனத்திலிருந்து. வெளிப்படுத்தல் 5:1. அன்றியும் உள்ளும் புறவும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான்கள் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூத கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதில் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றான். இந்த முத்திரையை உடைக்கவும், முத்திரையை உடைக்கும் போது என்ன ஆகும்? ஒரு முடிவு வரும். தானியேல் காலத்தில் பார்க்குறோம், முத்திரைகள் வரும்போது முத்திரைகள் அங்கே உடைக்கும் போது என்ன ஆகுது? ஒரு முடிவு கிடைக்குது. அதாவது அதனுடைய விடை தெரியாத ஒரு வாக்கியம் இருக்கும்போது அந்த வார்த்தைக்கு விடை தெரியும் போது அங்கே ஒரு முடிவு பிறக்குது. அப்போது இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வருகின்றது, ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருகின்ற ஒரு நிலை. அடுத்தது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியானார் அப்படின்னு சொல்கிறோம். பலினாவே என்ன? பலிக்கு நாம் நினைக்கிற மாதிரி இப்போல்லாம் நம்ம கேஷுவலாக பார்க்குறோம். போய் மட்டன் ஷாப்லேயோ அல்லது சிக்கன் ஷாப்லேயோ போய் என்ன பண்ணுறோம்? நினச்சா போய் வாங்கிட்டு வந்துடுறோம். ஆனால் அந்த காலத்தில் சாப்பிடணுன்னா எருசலேம் ஆலயத்துக்கு கொண்டு போய் அங்கே பலி செய்து தான் வரணும். அதுவும் இந்த காலத்தில் இருக்கிற இந்த பலிகள் எல்லாம் ஒரு நியமத்துக்குட்பட்டது. ஒரு ஆர்டர் ஆஃப் இருக்கும். அந்த ஆர்டரில் ஒரு தவறிட்டானா அந்த பலி ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அப்போ பலினாவே அங்கே என்ன வருது? பிரமாணங்கள் வருது. இப்போ பிரமாணத்தை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆமாம். இப்போது நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்கதரிசிகளையும் அழிக்கிறதுக்கு நான் வரல, நிறைவேற்றவே வந்தேன். இந்த காலத்தில் நியாயப்பிரமாணன்றது நமக்கு தெரியல, என்னன்னு தெரியல. ஆனால் ஒரு பலி செலுத்தணும்னா அதற்கு ப்ரிப்பரேஷன் நிறையா இருக்கும். அவன் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கணும், அந்த காலங்கள் போகணும். அந்த காலத்தில் போகும்போது குறிப்பிட்ட நேரத்தில் செய்யணும், குறிப்பிட்ட தன்மையில் செய்யணும். இல்லை அப்படின்னா முழுவதும் வீணாயிரும். எல்லாத்துக்கும் தெரியும், இந்த சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் எல்லாம் படிச்சு தெரியும்ல உங்களுக்கு. அதில் என்ன எக்ஸாமினேஷன் ரூல் அப்படின்னாக்க, அவன் எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகணும். அதோடு கூட அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அக்ரிகேட் கொடுக்கணும். அவங்க கொடுத்துருப்பாங்க, நீ எல்லாவற்றிலேயும் பாஸ் ஆனாலும் அந்த அக்ரிகேட் வரல அப்படின்னாக்க ஃபெயில். சரி, இது வந்தால் அதில் ஏதோ ஒன்று ஃபெயில் ஆனாலும் ஃபெயில். இப்போ இந்த ரெண்டும் என்ன ஆகணும்? மேட்ச் ஆகணும். அதுபோல தான் இந்த பிரமாணன்றது மிகவும் கஷ்டமான சூழ்நிலை. இது யாரும் நிறைவேற்ற முடியல. அதனால தான் இயேசு கிறிஸ்து பிறந்தபோது தேவதூதர்கள் சொன்னாங்க, எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டே இருந்தாங்க. ஒரு பிரமாணத்தை செய்யணும் அப்படின்னா மிகுந்த கஷ்டம் அவங்களுக்கு.
அதனால தான் இந்த கஷ்டத்தெல்லாம் அவர் நிரூபிக்க பண்ணிட்டார். அடுத்தது கடைசியாக இந்த வசனத்தில் படித்த ஏலோகி ஏலோகி லாமா சபக்தானி, இந்த சபக்தானி என்ற எபிரேய வார்த்தை. இன்னொரு கவனித்து பார்த்தீங்களா, அவர் எல்லா வார்த்தையும் எந்த முதலில் தான் பேசியிருப்பார். ஏன் அது டிரான்ஸ்லேட் பண்ணலை மற்றது எல்லாத்தையும்? இது மாத்திரம் ஏன் டிரான்ஸ்லேட் பண்ணாமல் அப்படியே போட்டாங்க? அதற்குள்ளே இருக்கின்ற காரியம் அப்படியே இருக்குது, அதை அப்படியே போட்டாங்க, அவ்வளோதான். இது எனக்கு தெரியாது, ஆவியானவர் அவங்களுக்கு சொல்லட்டும். இது என்னால் எழுத்தில் எழுத முடியாது, அப்பேற்பட்ட காரியங்கள் அங்கே வச்சுருக்கார். அதனால் இது மிகவும் கருகலான இன்னொரு விஷயம். இந்த 4வது வார்த்தை என்பது முன்னால் 3 வார்த்தை, பின்னால் 3 வார்த்தை. இந்த வார்த்தை தான் கோர். இந்த வார்த்தை தான் எல்லாவற்றுக்கும் ஆணிவேர். ஒரு சின்ன பண்ணி பாருங்களேன். அவர் முன்னால் மன்னித்தார். அவர் சிலுவைக்கு முன்னால் மன்னிக்கவே இல்லையா? மன்னிச்சார். அடுத்தது என்ன சொன்னார்? என்னோடு கூட பிரதேசத்தில் இருப்பாயின்னு சொன்னார். யோவானுக்கும் யாக்கோப்புக்கும் என்ன சொன்னார்? நீங்கள் என்னோட இருக்கலாம்ப்பா அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருந்தார். நான் உங்களுக்கு பிதாவினிடத்தில் போகிறேன், நான் போய் உங்களை கூப்பிட்டுக்குவேன்னு சொல்கிறார். அடுத்தது உன் மகன் தாய் அப்படிங்கும்போது அவர் எல்லாத்தையும் கூப்பிட்டு அரவணைச்சிக்கிறார். இப்படி எல்லாமே செய்த காரியத்தில் அவர் பூமியில் இருக்கும்போது, அதாவது சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாலேயும் அவர் அந்த காரியத்தை செய்தார். ஆனால் இந்த காரியத்தை சிலுவை இல்லாமல் செய்ய முடியுமா? இப்போ இது ரொம்ப வேல்யூபிளான காரியம். சரி, இந்த 5 காரியங்களை அவர் அந்த வசனத்துக்குள்ளே வச்சிருக்கார். நாம் ஒரு காரியத்தை பார்க்கலாம், பிரமாணம். அந்த ஒரு காரியத்தை பார்க்கலாம். மீண்டும் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதுக்கல்ல, நிறைவேற்றவே வந்தேன். பிரமாணம் அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும், அதில் சட்டத்திட்டங்கள் இருக்குது. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 10-11 படிங்க. இப்போ பிரமாணத்தில் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது முக்கியம் இல்லை, அந்த பிரமாணத்தை முடிக்கணும், ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்படி ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னாக்க அது அந்த வருஷமே போயிடும், அவர் பட்ட பாடுகளெல்லாம் வீணாயிரும். ஒருவேளை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றப்பட முடியலன்னு வச்சுக்கோங்க, இந்த உலகம் என்ன ஆகிருக்கும்? நம்மளுடைய நிலைமை என்ன ஆகிருக்கும்? கேள்விக்குறி. நாம் இருப்போமான்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் ஒவ்வொன்றாய் நமக்காக செய்து முடித்து நன்மையான காரியங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார் இல்லை? எவ்வளவு நல்லவர் கர்த்தர். சரி, இந்த வசனத்தில் எங்கே பிரமாணம் வருது? இந்த வசனத்தில் பிரமாணம் வருதா? மத்தேயு 27:45-46 பிரமாணத்தை பற்றி ஏதாவது இருக்குதா? படிங்க அந்த வசனம் 2 படிங்க. 6ஆம் மணி நேரத்திலே 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று.
9ஆம் மணி நேரத்தில் இப்போ இதில் ஏதாவது பிரமாணத்தை பற்றி ஏதாவது சொல்லுதா? டைமிங். அதை காட்டிலும் இன்னொரு விஷயம், இதற்கு இன்னொரு சப்போர்ட்டிவாக வசனம் என்னென்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 31வது வசனம். அந்த நாள் பெரிய ஓய்வு நாள் ஆயத்தமாக இருந்தது. போதும் போதும் போதும். இது என்ன? அந்த நாளை குறித்ததான அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். அப்போது நாளும் நேரமும் வரும்போது அங்கே என்ன வந்துடும்? பிரமாணங்கள் வந்துடும். அதில் என்னவா பிரமாணம் வருது? அவர் பலியானார். என்னவா பலியானார்? நமக்கு முதல்ல இது தெரிஞ்சால் தான் நாம் அந்த கரெக்டான ஒரு டெஸ்டினேஷன், அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போய் நிற்க முடியும். அவர் பலியானார் இல்லை, அவர் என்ன பலியானார்? சரி சரி. எபிரேயர்களின் நிருபம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். என்ன பலியிடப்பட்டிருக்கார்? பஸ்கா பலியாக பலியிட்டிருக்கார். அப்போது கர்த்தர் பலியானார். அந்த பலியில் எந்த விதமான பலியானார்? பஸ்கா பலியானார். அப்போ பஸ்காவுக்குடியான பிரமாணத்தை அங்கே நிறைவேற்றணும் இல்லை, அப்போ தான் பஸ்கா நிறைவேற முடியும். இப்போ பஸ்கானுடைய பிரமாணம் என்ன? யாத்திராகம் 12ஆம் அதிகாரத்தில் படிங்க. நாம் பிரமாணத்துக்குள்ளே போகிறோம், அதனால் நீங்கள் கொஞ்சம் அப்டேட்டாக இருங்க. இது ரொம்ப கருகலான விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம மிக தெளிவாக சில விஷயங்களை புரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலை. இன்னொன்று, இந்த பிரமாணத்தை பற்றி பேசும்போது நீங்கள் என்னோட அப்டேட்டாக இருக்கிறதுக்கு சில கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்கும்போது நீங்கள் எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் என்னோட கூட பயணிக்க பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம் வரும். அதனால் இந்த பிரமாணத்தை பற்றி நாம் பேசணும், பஸ்கா பற்றி பேசணும்னா யாத்திராகம் 12ஆம் அதிகாரத்தில் இருக்குது, படிங்க. சரி, இப்போ நிறையா இருக்குது. அது 11, 12 மாத்திரம் படிங்க. அதுலேயே அதிகாரம். கர்த்தருடைய பஸ்கா. இப்போ கர்த்தருடைய பஸ்கான்னு சொல்லிருச்சு. அதுக்கு அடுத்த வசனம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறது பாருங்கள். இந்த நானே கர்த்தர் தான் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து தான் நமக்கு என்ன பலியானார்? பஸ்காவா பலியானார். இதனுடைய பிரமாணத்தை நிறைய பிரமாணம் இருக்குது, அதுக்குள்ளே நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது. அது 7ஆக நாம் பிரிச்சுக்கலாம். நம்ம மனசில் பைகாட் பண்ணுறதுக்காக 7 காரியங்களை பிரிச்சுக்கலாம். 7 மேஜர் பார்ட் அதில் இருக்கும். 1, ஆபிப் மாதம் 10வது நாள். 1 ஆபிப் மாதம் 10வது நாள் வீட்டு தலைவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். 2வது, அதை 4 நாட்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். 3வது, 4வது நாள் சாயங்காலத்திலே அடிக்கப்பட வேண்டும். 1 என்ன? ஆபிப் மாதம் 10வது நாள் வீட்டு தலைவர்கள்
அந்த வீட்டுக்குண்டான தலைவர் அந்த ஆட்டை தெரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது 4 நாட்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். மூன்றாவது 4ஆவது நாள் அது அடிக்கப்பட வேண்டும். அடுத்தது அடுத்தது என்ன, 4ஆவது என்னென்னா அது சாயங்காலத்திலே அடிக்கப்பட வேண்டும். இந்த 4 நாளுக்கு பின்னால் இருக்கிற சாயங்காலத்திலே அடிக்கப்பட வேண்டும். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை நிலை சட்டங்களிலும் மேலே இருக்கிற சட்டத்திலையும் பூசப்பட வேண்டும். முதல்ல சொல்லிடுறேன், ஏன்னா இது தெரிஞ்சால் தான் கர்த்தர் இது செஞ்சாரா அப்படின்னு நம்ம ஃபுல்லாக ஃபாலோ பண்ண முடியும். ஒன்று, ஆபீப் மாதம் 10ஆவது நாள் வீட்டு தலைவர் தனக்கு வேண்டிய ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது 4 நாட்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். மூன்றாவது அந்த 4ஆவது நாள் சாயங்காலவிலே அடிக்கப்பட வேண்டும். அடுத்தது அதன் இரத்தத்தை நிலைக்கால் பூசும். அடுத்து என்ன பண்ணுறாரு, அது பாதுகாக்கப்பட வேண்டும் சொல்லிட்டேன் இல்லை. 4 நாட்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். 4ஆவது நாள் சாயங்காலத்தில் அடிக்க வேண்டும். அடிக்கப்பட்டதை நிலைக்காலில் பூசப்பட வேண்டும். அடுத்து என்ன சொல்கிறாரு, இரவிலே அது சுடப்பட வேண்டும். 5ஆவது என்ன, இரவிலே சுடப்பட வேண்டும். 6ஆவது அந்த மாംசத்தை சுட்டு சாப்பிட வேண்டும். 7ஆவது மீதியாக இருக்கிறதை நெருப்பிலே சுட்டரிக்கப்பட வேண்டும். இந்த 7 காரியங்கள் இந்த பஸ்காவினுடைய பிரமாணம். இந்த 7 காரியங்களையும் கர்த்தர் இந்த சிலுவை மரணத்தில் செய்திருக்கிறாரா? செய்திருக்கிறாரா? செய்திருந்தா தான் அது பஸ்கா பலி, இல்லைன்னா பஸ்கா பலி இல்லை. அப்போது இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செய்திருக்கிறார். ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். இது எங்கே நடந்தது? இது எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தவர்களை மீட்டுக் கொள்வதற்காக கர்த்தர் செய்த ஒரு காரியம். அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள் மீட்கப்படும்படியாக கர்த்தர் செய்த ஒரு காரியம். அப்போ இந்த பஸ்காவை அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் முதல்ல 5 விதமான காரியங்களை செய்து முடிச்சிருக்கோம். அதுக்குள்ளே அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்கள் மனுக்குலத்திற்கு விடுதலை கொடுக்கும்படியாக தான் கர்த்தர் என்ன பண்ணார், பலியானார், பஸ்காவாக மாறினார். அதற்காக அவர் முன்ன தெரிந்து கொள்ளப்படுகிறார். இவர் தான் தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு தெரிந்து கொள்ளப்படுகிறார். யோவான் 1:29 படிங்க. ஆமென். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இந்த தேவாட்டுக்குட்டியை அவன் யோவான் கண்டுபிடிச்சான். ஆனால் மக்கள் எல்லாம் அவர் தான் எனக்கு தேவாட்டுக்குட்டின்னு சொன்னாங்களா? அது எப்போ சொன்னாங்க? ஒரு நாள் சொன்னாங்க. ஓசன்னா அப்படின்னு சொல்லும்போது அதுதான் ஓசனானுடைய அர்த்தம் என்னன்னா, என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்ற வந்த தெய்வம் நீதான். பஸ்கா எப்படி என்னை அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு போகுமோ அதுபோல என்னை அடிமைப்படுத்திக்கின்ற உலக வாழ்விலிருந்து என்னை விடுதலையாக்கி வந்த இந்த ஆட்டுக்குட்டி நீர்தான் என்று சொல்லி அந்த மக்கள் அங்கு இருக்கிற எல்லாமே அவர்களை ஓஸ்னா என்று சொல்லி அழைத்தார்கள். இது எப்போ அப்படின்னா அந்த ஆபீப் மாதம் 10ஆவது நாள் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்கணும்? 4 நாட்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். பாதுகாக்கப்படுறதுன்னு என்ன அர்த்தம்? அது நாம் புரிஞ்சுக்கணும். டேமேஜ் ஆகாமல் அப்படின்றது காவல் வைக்கிறது. அதாவது
பழுது பிறக்கும்போது நல்லா இருக்கும், ஆனால் பிறந்து 2-3 நாள் என்ன ஆயிரும், ஊனம் வந்துடும், அதுக்கு பழுது வந்துடும். அப்படி பழுது வரக்கூடாதுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2-3 ஆட்டுக்குட்டி தெரிந்து வச்சுருப்பாங்க. இது போனாலும் அது, அது போனாலும் அதுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அது எது பெஸ்ட்டோ அதை எடுத்துக்குவாங்க. அதை கொண்டு போய் ஆசாரியன்ட்டு காமிச்சு இதை எடுத்து அவர் சர்டிஃபை பண்ணணும், அப்போ தான் இதை எடுத்துக்கொள்ள முடியும். அப்படி அவர்கள் என்ன பண்ணுறாங்க, பாதுகாக்கப்படுகிறார். பாதுகாக்குன்றது நம்ம ஏதோ பொத்தி பார்க்கறதில்ல, அது அந்த காலத்தில் எகிப்தில் நடந்தப்பட்ட ஒரு ஷேடோ, நிழல். ஆனால் இந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்தது பாதுகாப்பா? இந்த நாட்கள் பாதுகாப்பு நடந்ததா இயேசு கிறிஸ்துக்கு? அவரை குற்றப்படுத்த யாராவது பண்ண முடியுமா? பழுதுன்றது குற்றப்படுத்துறது. மனிதனை குற்றப்படுத்துறது என்ன? நீ பாவி, நீ குறைவுள்ளவன், நீ அதற்கு தகுதியற்றவன் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் அவங்க என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்துவை குற்றம் பார்த்தார்கள். 4 நாட்கள் அப்படின்றது என்னத்தை குறிக்குதுன்னா, 4 டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ். ஒன்று பரிசேயர், சதுசேயர், பிரதான ஆசாரிகள், அடுத்து யார்? வேத பாருகிறது தான். ஆனால் இன்னொருத்தர் இருக்கிறார் இதில். எகிப்தில் அடிக்கப்படும் போது அது யாருக்கு பஸ்காவாக இருந்துச்சு? இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும்தான் பஸ்காவாக இருந்துச்சு. ஆனால் இங்கே சிலுவையில் அடிக்கப்படுகின்ற இயேசு கிறிஸ்து யாருக்கு பஸ்காவாக இருக்கிறார்? உலகத்துக்கு எல்லாத்துக்கும் பஸ்கா. அப்போ யாரெல்லாம் பரிசோதிக்கணும்? பிலாத்து, பேதுரு, போர் சேவகர், இவர்களும் அவர்களை பரிசோதித்தார்கள். பரிசோதித்து என்ன சொன்னாங்க? இவரில் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை அப்படின்னாங்க. பரிசோதிக்கிறதுனா பாதுகாக்கிறது. நம்ம ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே சேஃபாக வச்சுக்கிட்டு அதுக்கு வேணுங்கிறது ஃபீட் பண்ணிவிட்டு அப்படியெல்லாம் இல்லை. அதை அவர்கள் பார்ப்பாங்க. இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவாட்டு குட்டியை யார் நமக்கு கொடுத்தது? பிதா கொடுத்தார். அங்கே எகிப்தில் அந்த வீட்டுக்கு தலைவர் அந்த ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும், அப்படித்தானே பிரமாணம். ஆனால் இந்த உலகத்தினுடைய வீட்டுக்கு தலைவர் யார்? பிதா தான். அவர் தான் சொல்கிறாரு, உங்களை மீட்கும்படியாக இந்த ஆட்டுக்குட்டியை நான் கொண்டு வந்து தர்றேன், இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவாட்டுக்குட்டியாக உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க? அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அக்செப்ட் பண்ணதுனால தான் ஓசன்னான்னு சொன்னாங்க. அடுத்தது என்ன பண்ணார்? அது பரிசோதிக்கப்பட வேண்டும். பாதுகாக்கப்படுன்றது இன்னொரு பொருள் என்ன? பரிசோதிக்கப்பட வேண்டும். பரிசோதிக்கப்படுகின்றது யாருனால பரிசோதிக்கப்பட வேண்டும்? ஒரு விஷயம் உங்களுக்கு, நம்ம எல்லாம் டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால எக்ஸாமினேஷன் வரும். எக்ஸாமினேஷன் வரும்போது அந்த டீச்சர்ஸே சூப்பர்வைஸ் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? எக்ஸ்டர்னல்லேருந்து அனுப்புவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? ஃபேவர் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? எக்ஸ்டர்னல்லேருந்து கொடுப்பாங்க. அப்போது பிதாவாகிய தேவனும் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவ குட்டியை பரிசோதிக்கிறதுக்காக யார்கிட்ட கொடுத்துருக்கிறாரு? யாரெல்லாம் விரோதியோ, யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவங்கக்கிட்ட கொடுக்குறார். நீ சொல்லு, நீ சொல்லு, நான் எப்படி வேணேன். ஒரு உதாரணம் தெரியும். தாய்க்கு தன் பிள்ளை எப்படி தான் இருக்கும், அது யார் தான் சொல்லணும்? மற்றவங்க சொல்லணும்.
அதனால தான் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறாரு, யார்கிட்ட பரிசோதிக்க கொடுக்குறாரு, அது முழுவதுமாய் பழுதற்றதாக இருக்க வேண்டும் என்று. அதில் குறைவு வரக்கூடாது, அதில் ஃபேவர் வரக்கூடாது, அதில் பட்சபாதம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, எதிராளிகிட்ட கொடுத்து பரிசோதிக்க சொல்கிறார். அந்த எதிராளிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு குற்றமும் காணவில்லை. இந்த சொந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, மார்க் 14:55 படிங்க. ஒவ்வொவில்லை. அநேகர் சொல்கிறாங்க, அநேகர் என்ன சொல்கிறாங்க, சாட்சி சொல்கிறாங்க, இவர் குற்றமற்றவர், இவர் குற்றமுள்ளவர், இவர் அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சாருன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, குற்றப்படுத்த பார்க்குறாங்க. அந்த குற்றமெல்லாம் என்னாச்சு, ஒவ்வொவில்லை. பிரதான ஆசாரியனும் இல்லை, போதுமா போதும். பிரதான ஆசாரியனும் வேத பாரகரும் பரிசேயரும் கூட அவங்க என்ன பண்ணல, குற்றம் காண முடியவில்லை. சரி, இதெல்லாம் என்ன சொந்த ஜனங்களில் போயிடும். வேற்று ஜனம், ஏன்னா இவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், உலகத்தின் பாவத்தை சுமந்தேக்கிறவராயிட்டார். அப்போ உலகத்தின் பாவத்தை சுமந்தேக்கும் போது அவர் உலகத்திலிருந்து அவர் அந்த சர்டிஃபிகேட்டை எதிர்பார்க்குறார். அதனால தான் எக்ஸ்டர்னல் கொடுப்பாங்க, வைவாலாம் வெளியிருந்து வரும், அங்கிருந்து வந்தால் தான் அது சரியாகும். அதனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, எதிராளி மூலமாக சர்டிஃபிகேட் பண்ண சொல்கிறார். பிலாத்து என்ன சொல்கிறாரு, இவர்கிட்ட நான் ஒரு குற்றமும் காணவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவர் கொடுக்குறார். அடுத்தது 4 நாட்கள் பரிசோதிக்கப்பட்டு அந்த இரவிலே அடிக்கப்பட வேண்டும், சாயங்காலத்தில் அடிக்கப்பட வேண்டும். கர்த்தர் ஒரு தடவை அடித்தாரா, 2 தடவை அடிக்கப்பட்டாரா? சிலுவையில் வாரினால் அடிக்கிறது வேறு, ஒரு தடவை. ஆனால் அங்கே பிரமாணம் என்ன சொல்லுது, காலையில் சாயங்காலத்தில் அடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் இது யாத்ராகமத்தில் இந்த காரியம். ஆனால் இன்னொரு ஷேடோ அதுக்குள்ளே இருக்குது. இன்னொரு அட்வான்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, லேவி ராகமத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் 9வது வசனம், 2 வெள்ளாட்டு கடாக்களை சரி, இதுக்கு முன்னால் இன்னொரு வசனத்தை படிச்சுட்டு சொன்னோம்னா நல்லாயிருக்கும். யாத்ராகமம் 29ஆம் அதிகாரம் 39, 40. யாத்ராகமம் சரி, சரி. காலையிலேயும் ஒரு ஆடு, மாலையிலும் ஒரு ஆடு. இது பரிசுத்தமாக்குகின்றதற்காக அவர் என்ன சொல்கிறார், முதல்ல அங்கே பஸ்காவை பார்த்தோம், அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறார். அப்போ காலையில் ஒரு ஆடு அடிக்கப்பட வேண்டும், மாலையில் ஒரு ஆடு அடிக்கப்பட வேண்டும். அப்போ காலையில் அடிக்கப்படுகின்றது அப்படி தான் பிரமாணம். அப்போ காலையில் அடிக்கப்பட்டாரா, சாயங்காலம் அடிக்கப்பட்டாரா? அவர் அடிக்கப்பட்டது எப்போ? மார்க்கு 14ஆம் அதிகாரத்தில் 53வது வசனம் நினைக்கிறேன். அவர் அடிக்கும்போது 3ஆம் வேலையாக இருந்தது. 14ஆம் அதிகாரத்தில்
சார் 15:23 பாருங்க. என்ன வசனம்? 25. அவர் அடிக்கப்படும் போது 3ஆம் மணி வேலையாக இருந்தது. இப்போ 3ஆம் மணி வேலைன்னா அதனுடைய பொருள் என்ன? எந்த டைம்? காலை 9 மணி. காலை 9 மணி. அவர் மரணித்தது எந்த காலம், எந்த டைம்? மத்தியானம் 3 மணி. அப்போ அவர் எத்தனை நேரம் இருந்திருக்காரு? 6 மணி நேரம் இருந்திருக்கிறார். காலையில் அவர் அடிக்கப்படும் போது அவர் காலை பலியாக இருக்கிறார். அவர் உயிர் விடும்போது மாலை பலியாக இருக்கிறார். இதைத்தான் அங்கே லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் படிக்கும்போது நாம் என்ன பார்க்குறோம்? காலை ஒரு பலி, மாலை ஒரு பலி. அது போக்காடு, இது பரிசுத்தமாக்குகின்ற பலி. இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்தபோது 3 வார்த்தைகளை சொன்னார். அந்த 3 வார்த்தைகளும் உண்மையா பொய்யா, பழிச்சதா இல்லையா? உண்மையாக இருந்துச்சு. அந்த 3ம் இன்னொரு விஷயம், இந்த 3ம் மனிதர்களை நோக்கி இருந்தது. அவைகள் அப்படியே நடந்தது. எப்போ அப்படியே நடக்கும்? ஒருத்தன் பாவியாக இருக்கும்போது அது நடக்குமா? நீதிமானாக இருக்கும்போது நடக்குமா? கர்த்தர் நீதிமானாக இருக்கும்போது அது நடக்குமா? கர்த்தர் பாவியாக இருக்கும்போது நடக்குமா? நம்மளுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டதுனால அவர் பாவமானார். அப்போ பாவமாக இருக்கிற சூழ்நிலையில் அவரால் மன்னிக்க முடியுமா? அப்போ எப்படி இருக்கும்போது தான் மன்னிக்கப்பட முடியும்? நீதிமானாக இருக்கும்போது தான் மன்னிக்க முடியும். அவர் நீதிமானாகவே இருக்கிறார். அதுதான் பரிசுத்தமாக்குகின்ற அந்த முதலாவது பலி. 2வது பலி பின்னால் பார்க்கலாம். காலையில் ஒரு பலி, மாலையில் ஒரு பலி. இங்கே பஸ்காவை போய் பார்த்தீங்கன்னா சாயங்காலத்திலே அடிக்கப்பட வேண்டும். அதை நிலைக்கால்களில் பூசப்பட வேண்டும். நிலைக்கால்களில் பூசப்பட்டாங்களா? பூசப்படுறது நம்ம எழுதியிருக்கிறோம். அதனுடைய உண்மையான பொருள் என்ன? தெளிக்கப்பட வேண்டும். தெளிக்கப்பட வேணும்னு அர்த்தம் என்ன தெரியுமா? தெளித்த என்ன ஆகும்? ஒழுகணும். தெளித்தோம்னா, இப்போ நீங்கள் தண்ணி எடுத்து தெளிச்சிங்கன்னா ஒட்டிக்குமா, கீழே ஒழுகுமா? ஒழுகும். பூசுனா அங்கே தெளிக்கப்பட்டது. சிலுவையில் அவர் கரங்களினால இரத்தம் பூசப்பட்டதா, தெளிக்கப்பட்டதா? தெளிக்கப்பட்டது. சிலுவை நிலைக்கால்களில் 2 நிலைக்கால்களிலும் 2 கரங்களிலும் அவருடைய இரத்தம் தெளிக்கப்பட்டது. மேல் சட்டத்தில் தெளிக்கப்பட வேண்டும். அது என்ன? சிலுவை தலையில் இருக்கிற முள்முடியினால் பண்ணினது. இதுதான் நிலைக்கால்களில் அவர் அந்த பூசண விஷயம். அடுத்தது என்ன செய்யணும்? சாயங்கால வேளையில் அடிக்கப்பட வேண்டும். அதுதான் காலை பலி. இரவில் அது என்ன பட வேண்டும்? சுடப்பட வேண்டும். சாப்பிட்றதுக்காக சுடப்பட வேண்டும். சுட்டெரிக்கிறது வேற, சாப்பிட்றதுக்காக சுடுறது வேற. நாம் ஒரு டிஷ் செய்வோம், அது கருகிருச்சுன்னா அது சாப்பிட முடியுமா? அதுதான் சுட்டெரிக்கிறது. நல்ல அதுவும் சுடுது தான். அது பக்குவமாக அந்த டைமுக்குள்ளே எடுத்துக்கணும். அது பரிசுத்தமானது. அது சாப்பிட்றதுக்கு ஏற்றது. இது சாப்பிட்றதுக்கு ஏற்ற அல்லாதது. அப்போது காலை பலின்றது பரிசுத்தமாக்குகின்றதுக்கு உண்டானது. இரவில் இருக்கிற பலி அது ஏற்றுக்கொள்ள முடியாதது. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த முதல் பலி ஆகிய அந்த பரிசுத்தமாக்குன்ற லேவியராகமத்தில் 16ஆம் அதிகாரம் படிக்கும்போது அந்த முதல் ஆடு என்ன பண்ணுது? பரிசுத்தமாக்குகின்றதற்காக அவன் ஆரோன் தன் தலை மேலே வச்சு அதை பரிசுத்த பலிபீடத்துக்குள்ளே கொண்டு போகிறான். படித்து பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஆனால் ரெண்டாவது ஆடு, போக்காடு, அது என்ன பண்ணுறாரு? தன்னுடைய பாவத்தையெல்லாம் அது மேலே சுமந்து அது என்ன பண்ணுறாரு? கொண்டு போய் வனாந்தத்தில் விடுறார். அங்கே 2 ஆடும் யாரைத்தான் குறிக்குது? இயேசு கிறிஸ்து தான் குறிக்குது. அங்கே 2 விதமான காரியத்தை தான் அவர் இயேசு கிறிஸ்து தான் சொல்கிறார். முதல்ல அவர் பரிசுத்தமாக்குகின்றதற்காக அடிக்கப்படுகின்ற அந்த காளை பலி, 2வது போக்காடாய் போடுகின்ற அந்த பலி. அது எப்படி போக்காடாக போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காரியம் எப்போ நடக்குது? மீண்டும் மத்தேயு 27:45-46. ஏங்க அந்தகாரம் உண்டாகணும்? ஏன் அந்தகாரம் உண்டாகணும்? நீதிமொழிகள் 4:18-19. அதுதான் இப்போ இந்த வசனத்தின்படியாக நீதிமானின் பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் இருக்கும். அந்த காருள் எப்போ ஆரம்பிக்குது? எந்த மணி நேரத்திலிருந்து? 6ஆம் மணி நேரத்திலிருந்து 9ஆம் மணி நேரம் வரைக்கும். இப்போ 6ஆம் மணி நேரம்னு எப்போ ஆரம்பிக்குது? நடுப்பகல், உச்சி. அந்த உச்சியிலிருந்து சன் செட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அவர் பாதை என்னவா மாறிடுது? அவருடைய பாதை 19ஆம் வசனம், துன்மார்க்கனுடைய பாதையோ காரிருள் போகும். இப்போ இதுதான் அங்கே 2வது ஆடு. இதுவரைக்கும் முதல் இருக்கிற ஆடு முதல் 3 வார்த்தைகள் வரைக்கும். அதற்கு பின்னால் இருக்கிற அந்த நிலை, அந்த தன்மை என்னவா மாறுது? ஏசாயா 59:1. படிங்க. நம்முடைய பாவங்களே 2வது வசனம். படிங்க. இந்த நிலை வரும்போது தான் அவர் என்ன பண்ணுறாரு? ஏலி ஏலி லாமா சபக்தானின்னு கூப்பிடுறார். நம்ம அந்த வார்த்தைக்குள்ளே போகல. அவர் என்ன பண்ணுறார்? நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் சுமந்து செல்லும்போது தான் அந்த நிலை, தேவனுக்கும் மனுஷகுமாரனுக்கும் அவருடைய பிள்ளைக்கும் இருக்கிற கேப், ஒரு பிரிவினை அந்த இடத்துல உண்டாகுது. அப்போ பிரிவினை உண்டாகும் போது அங்கே என்ன ஆகுது? காரிருள் வருகிறது. அது எப்படி காரிருள் வரும் அப்படின்னா, இந்த இடத்துல மட்டும் சொல்லிட்டு மீதி நம்ம பஸ்காவுக்குள்ளே போகலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் படிக்கும்போது எப்படி இருந்துச்சு? படிங்க. அது அடுத்த வசனம். இதுதான் குமாரனாகிய கிறிஸ்து. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, அந்த இருளை வெளிச்சமாக்கணும். முதலாவது ஆழத்தின் மேல் இருள் இருந்ததை அவர் வெளிச்சமாய் மாற்றினார். அந்த யோவானில் படிக்கும்போது அந்த ஒளி இருந்தது, அந்த ஒளி அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் தான் நம்ம மேல் பிரகாசிக்கிறது படிப்போம். நிறைய வசனங்கள் படிக்கிற நேரம் இல்லை, லேட் ஆகிட்டுருக்கு. அப்போது அந்த ஜீவன், அந்த ஒளிக்கு மேலே அது என்ன பண்ணுது? நம்முடைய பாவங்கள் எல்லாம் வரும்போது அங்கே காரிருள் வருது. இப்படி காரிருளில் இருக்கிற அவருடைய பலி நம்மை பரிசுத்தமாக்குமா? எந்த பலி பரிசுத்தமாக்கும்? குற்றமில்லாத பலி தான் நம்ம பரிசுத்தமாக்கும்.
குற்றமுள்ளது பலியை நம்ம பரிசுத்தமாக்குமா? பலி என்ன ஆகணும்? பலி செலுத்தணும்னா அது பழுதற்றதாக இருக்கணும். இப்போது அந்த பலி மேல் என்ன ஆயிடுச்சு? உலகத்தின் பாவமெல்லாம் சுமந்தப்பட்டது. இப்போ சுமத்தப்பட்ட அந்த பலி நம்மை பரிசுத்தப்படுத்துமா? அப்போ அது என்ன பண்ணணும்? சுட்டரிக்கப்பட வேண்டும். அதுதான் கடைசியான விஷயம். முதல்ல என்ன பண்ணார்? இந்த மீண்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆபிப் மாதத்தில் 10வது நாள் வீட்டு தலைவர் ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கொள்ள வேண்டும். 2வது 4 நாள் பாதுகாக்கப்பட வேண்டும், பரிசோதிக்கப்பட வேண்டும். 4வது நாள் மாலையில் அடிக்கப்பட வேண்டும். அடிக்கப்பட்டதனுடைய இரத்தத்தை நிலைக்கால்கள் தெளிக்க வேண்டும். அந்த ஆட்டை இரவில் சுட வேண்டும். சுடப்பட்ட அந்த மாம்சத்தை சாப்பிட வேண்டும். மீதியாக இருக்கிறதை சுட்டெரிக்கப்பட வேண்டும். எல்லாம் ஒன்று தான். சாப்பிட்டது அதே மாம்சம்தான், ஆனால் சுட்டரிக்கப்படுவதும் அதே மாம்சம்தான். இதுதான் அங்கே என்ன சொல்கிறாருன்னா, எபிரேயர் 6:8 படிங்க. இந்த முள்ளும் குறுக்கும் எப்போ முளைக்குது? ஆதியில் பாவம் செய்த போது முள்ளும் குறுக்கும் முளைக்குது. அந்த நிலம் யார்? அந்த பிசாசு தான் நிலம், நம்ம தான் நிலம். அது எப்படி அந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோமோ நம்ம தான் நிலம். அதுபோல் அந்த நிலமும் முள்ளும் குறுக்கும் விளைவிக்கிறதா இருக்குது. மீண்டும் படிங்க. நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கு ஏதுவாக இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. அப்போ அதனுடைய முடிவு எப்படித்தான் இருக்கணும்? சுட்டரிக்கப்பட வேண்டும். இப்போ அந்த பாவத்தை